அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்த்துட்டோம். அகெயின் என்னென்னா வாதமலர் பார்ப்போம். ஜூலை 26, 2026 வாதமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இதுக்கு பரிசு உண்டுங்க. 10,000 ரூபாய் பரிசுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 2,500, செகண்ட் ப்ரைஸ் 2,000, தேர்ட் ப்ரைஸ் 1,500, மீதி ஆறுதல் பரிசும் உண்டுங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் வீக் ப்ரைஸ் என் பண்ணவங்களோட டீட்டெயில் வீடியோ கடைசியில் காமிக்கேன். இடமந்து வளம். முதல் கேள்வி, வேலையிலிருந்து விருப்பப்பட்டு தானாக விலகி கொள்வதை குறிக்கும் சொல். வேலையிலேருந்து நம்மளாக ரிசைன் பண்ணுறது விஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜினாமான்னு சொல்லலாம். ராஜினாமா பண்ணுறது ரிசைன். ஓகே, அப்போ 6 கிழந்து மேலே என்னென்னு வருதுன்னு பார்க்கலாமா? ஜியில் முடிஞ்சிருக்கு. வெங்காயம், வாழைக்காய், குடமிளகாய் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு சிற்றுண்டி. வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி. ஸோ பதில் என்ன? பஜ்ஜி. அப்போ 7 இடமந்து வளம் என்ன? சிலை, ஸ்டாச்சு. சிலையை என்னன்னு சொல்லலாம்னா சிற்பம்னு சொல்லலாம், பதுமை அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அப்போ 7 கீழந்து மேலே என்ன? சீல ஆரம்பிச்சு மேலே முடியுதுங்க. திரைப்படம், மூவிஸ், சினிமான்னு சொல்லலாம். ஓகேங்க, அப்போ 5 வலமுந்து இடம் என்ன? மா, பலா, வாழை ஆகியவை இப்படியும் குறிப்பிடுவார்கள். முக்கணிகள், தமிழில் முக்கணிகள் அப்படின்னு சொன்னால் மா, பலா, வாழை. பதில் என்ன? முக்கணிகள். ஓகே, ஸோ 2 மேலேருந்து கீழே என்ன? வருத்தம். வருத்தப்படுறது கவலை, துக்கம், துயரம்னு சொல்லலாம். 2வது எழுத்து இக்கு இருக்கனால துக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அப்படின்னு 10 இடமிருந்து வளம் என்ன? தமிழுக்கு 2024 இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அந்தஸ்து. தமிழுக்கு இந்திய அரசு கொடுத்த அதிகாரப்பூர்வமாக சொன்னது செம்மொழி. பழமையான மொழிகளில் தமிழ் மொழி இனிதான ஒன்றை காண்றோம். ஓகே, செம்மொழி. ஓகேங்க, 8 மேலேருந்து கீழே என்ன? லீல முடியுதுங்க. கடல். கடலை சமுத்திரம், ஆழி, அரவம். ஆமாம், ஸோ ஆடி. பதில் என்ன? ஆடி சொல்லலாம். ஓகே, 8 இடமிருந்து வளம் என்ன? ஆல் ஆன்சருக்கு. எனவே அப்படின்னா அதனால், ஆகையால், ஆகவே அப்படின்னு 3ன்னு சொல்லலாம். நான் இங்கே 3 எழுத்துங்கனால ஆகவேன்னு சொல்கிறேன். ஸோ 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கண்காட்சியில் டேஷ் ஆட்டினத்தில் சுற்ற பல குழந்தைகள் விரும்புவாங்க. கண்காட்சியில் ஆட்டினம் இருக்குன்னா ரங்க ஆட்டினம்னு சொல்லுவோம். பதில் என்ன? ரங்க ஆட்டினம். ஓகே, அப்போ 4 வலமுந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பழமொழிங்க. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். யார் எந்த சில ஓகே, இதை பற்றி டீட்டெயில் வேண்டாம். மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். ஓகே, 9 மேலேருந்து கீழே என்ன? முருகப்பெருமான் கையில் உள்ளது. விஜய் நடித்த ஒரு திரைப்படம் கூட. முருகப்பெருமான் கையில் இருக்க வேல். ஆனால் விஜய் படம் அப்படின்னு கேட்கல, வேலாயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 14 இடமிருந்து வளம் என்ன? யூவில் முடியுதுங்க. காற்று. காற்றை வழின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாயு, சான்ஸ்கிரிட். ஓகே, 11 மேலேருந்து கீழே என்ன? இது நாளடைவில் மலராகும். இது
மொட்டு மோ இருக்கனால மொட்டு 4 அடைவில் மலராகும். ஓகே, அப்போ 10 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? அதுக்குள்ளே இந்த இதை சால்வ் பண்ணிட்டு வந்தோம். 18 இடம் வந்து வளம் என்ன? அடிபட்ட கொண்ட இடத்தில் இது ஏற்படும். அடிபட்ட இடத்துல ஒன்று வீக்கம் ஏற்படும், இல்லைன்னா காயம் ஏற்படும். காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, யாராவது அடித்தாங்கன்னா ஒன்று வீக்கம் இல்லைன்னா காயம் ஏற்படும். ஓகே, 22க்கு கீழேருந்து மேலே சாகித்ய அகாடமி விருது பெற்ற நான் பார்த்த சாரதி எழுதிய தமிழ் நாவல் டேஷ் வீதி. சமுதாய வீதின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருந்தார். அதுக்கு சாகித்ய அகாதமியிலேருந்து 1971 அவார்டு கொடுக்காங்க. பதில் என்ன? சமுதாய வீதி. சமுதாய வீதி. அதே மாதிரி இவர் வந்து சாயங்கால மேகங்கள்னு ஒன்று எழுதியிருந்தார். அதுக்கு தமிழக அரசு 1983 தமிழக ஊரக வளர்ச்சி தேர்தலேருந்து அவார்டு கொடுக்காங்க. ஓகே, 22 இடமிருந்து வளம் என்ன? சம்மதம் அல்லது ஆமோதிப்பை குறிக்கும் சொல். சம்மதம், ஒப்புதல், ஆம் இல்லைன்னா சரி. சரிங்க. ஓகே, ஸோ இந்த சைடு வந்த ஹிண்ட் அப்படியே முடிச்சிட்டோம். 10 மேலேருந்து கீழே என்ன? திங்களுக்கும் புதனுக்கும் இடையே, திங்கக்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் இடையில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. பதில் என்ன? செவ்வாய். ஓகே, அப்போ 17 வலமிருந்து இடம் என்ன? உடலையும் சொல்லுமா உண்மையும் சொல்லுமா ஆகிய இரண்டையும் குறிக்கும் சொல். உண்மைனா மெய்ன்னு சொல்லலாம். மெய் அப்படிங்கிறது உடலையும் சொல்ல குறிக்கக்கூடிய சொல். ஓகே, 17 மேலேருந்து கீழே என்ன? விரைவாக எது சொல்? ரொம்ப குயிக்காக வா அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டு ஸ்லோவாக வா, மெதுவாக. ஓகே, அப்போ 20 இடமிருந்து வளம் என்ன? செடிகளுக்கு தூறல் மழை போல நீர் ஊற்ற பயன்படும் கைப்பிடியுள்ள பாத்திரம். அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா பூவாளி அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? பூவாளி. ஓகேங்க, இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு இந்த லைன் முடிஞ்சிட்டு. 15 வலமிருந்து இடம் என்ன? வழக்கம். ரெகுலராக பண்ணுறத வந்து வழக்கம் சொல்கிறத வந்து வாழ ஆரம்பிச்சா வாடிக்கையாக வச்சுருக்காங்க. இதை வாடிக்கை. அப்போ 13 மேலேருந்து கீழே என்ன? விரோதம் வந்து அன்றைக்கி குமுதத்தில் எல்லாத்துலேயும் மை போட்டு கடைசி இதுலேயும் வந்துட்டாங்க. பகைமை அப்படின்னா விரோதம் அப்படின்னு சொல்லலாம். பகைனாலே ஓகே, விரோதம், பகைமை. ஓகே, அப்போ 13 வலமிருந்து இடம் என்ன? உணவு தேவை என்ற உணவு தேவைன்னா இப்போ என்னையும் பசிக்கும், பசி. ஓகே, 12 கீழேருந்து மேலே என்ன? கோபம், ஆத்திரம், சினம்னு எழுதலாம். சி வந்துக்கு லாஸ்ட் இம்மு மட்டும் இருக்குது, சினம். ஓகே, இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். கடைசி 16 இடமிருந்து வளம் என்ன? 16 இடமிருந்து வளம். பாரம், வெயிட், கணம், சுமைன்னு எழுதலாம். 2 எழுத்து மை வந்துக்கனால சுமை. 16 மேலேருந்து கீழே என்ன? தேங்காய், மாங்காய், பட்டாணி சேர்ந்து தயாரான சுவையாக இருக்கும். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல். 3 சுழி என்ன? ஓகே, 21 வலமிருந்து இடம் என்ன? நகல் அல்ல. நகல்னா டூப்ளிகேட்டு கிடையாதுங்க. ஒரிஜினல் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அசல். அப்போ 21 கீழேருந்து மேலே என்ன? பிரமாதம், சூப்பர், ஆன்சருக்கு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப ஈஸியாகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, கடைசி 19 இடமிருந்து வலம் என்ன? வலமிருந்து இடம். கண்ணை காப்பது. கண்ணை எதை காக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை இமை தான் காக்கும். கண்ணுடைய இமை. சரிங்களா? இதுதான் இந்த வாரத்துக்குள்ள பதில்கள்.
இதுக்கு எழுதி அனுப்பக்கூடிய பரிசு டீட்டெயில் இதில் இருக்குது. சென்ற வாரம் பரிசு பெற்றவர்களுடைய டீட்டெயில் ஆல்ரெடி வீடியோ கடைசியில் கொடுக்கேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோவில் இந்த ஆன்சர்ஸ் எழுதி வச்சு பெற்ற அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. சென்னை, கோவை, விருதாச்சலம், காரைக்குடி வரைக்கும் பரிசு வந்திருக்காங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.